ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட் பிஎல் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஷார்ட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இதே மாதிரி நான் நிறைய அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்ப சீரிஸ்குள்ள போலாம். இப்பதான் நம்மளுடைய ஹீரோ, இவனோட பேர் வந்து யூஜின். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷாப் வைக்கிறான். அந்த ஃப்ளவர் ஷாப் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அங்க வேலை செய்யற ஒருத்தவன் என்ன பண்றான், ஒரு 2-3 லேடிஸ் கூட அஃபேர் வச்சிருந்திருக்கான். சோ அவங்க 3 பேருமே வந்து அவனை போட்டு செம்மையா கும்முன்னு கும்முறாங்க. அவனை கும்பிடுறது மட்டும் இல்லாம இவனோட ஃப்ளவர் ஷாப்புக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது. சோ இவன் கஷ்டப்பட்டு வச்ச ஃப்ளவர் ஷாப்பு கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஏதோ அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு இப்ப மெயின் ஏரியால புதுசா ஒரு ஃப்ளவர் ஷாப் ஓபன் பண்றான். ஆனா இப்ப அவன் ரொம்ப பயந்துகிட்டே ஓபன் பண்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே எதுவும் தப்பான எம்ப்ளாய் வச்சிடக்கூடாது. இனிமே நம்ம எம்ப்ளாய சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா செலக்ட் பண்ணி வைக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஃபேர் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எம்ப்ளாயா அவன் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறான். அந்த பொண்ணு பேரு வந்து ஹேவான். அவ வந்து இந்த மாதிரி லவ் அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவளுக்கு அந்த வேலை பண்றதுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நான் யாரையும் லவ் பண்ற மாதிரி பிளானே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் தான் அவனுக்கு வேணும்னு. ஆனா அதே நேரத்துல ஃபுல் டைம் அவளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால அங்க அவ ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். சோ அப்ப யூஜின் என்ன பண்றான், உனக்கு நான் ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அவன் ஆமான்னு சொல்றான். அப்பதான் புதுசா ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயி அவங்க ஹையர் பண்றாங்க. இவன் பேர் வந்து இன்வோ. அந்த இன்வோவை ஹேவான் தான் கூட்டிட்டு வரான். ஆனா ஃபர்ஸ்ட் இவனுக்கு டவுட்டா இருக்குது, எங்க ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ளாய் இருந்தானே அதே மாதிரி இவன் இருப்பானா அப்படின்னு பயந்துகிட்டே தான் இதுக்கு அவன் ஓகே சொல்றான். அடிக்கடி அவனுக்கு அதே ஞாபகம் திரும்ப திரும்ப வருது. சோ அவங்க 2 பேரையும் அவன் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த பொண்ணும் பையனும் அதான் ஹேவானும் இன்வும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. அடிச்சுக்கிறது விளையாடுறது அதெல்லாம் இவன் பாத்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரே பயமா இருக்குது. என்னடா பண்றீங்க அப்படின்னு 2 பேரும் கேட்க, நீங்க 2 பேரும் நான் டேட் பண்றீங்களா அப்படின்னு ஓப்பனா கேட்டுடுறான். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் எங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல, சாரி சார் நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவனால சும்மா இருக்க முடியல. எங்க கஷ்டப்பட்டு இப்ப இன்னொரு டைம் கடையை ஓபன் பண்ணியிருக்கான். இந்த டைம் அவனோட கடையில ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவன் தெருவுல தான் நிக்கணும். இந்த டைம் அவன் ரொம்பவே உஷாரா இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஒரு கேமரா கொண்டு வரான். அந்த கேமராவில போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இன்வு வரான். இன்வு வந்ததுமே என்னடா இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு யூஜின் கேக்குறான். நான் எங்க லேட்டா வந்து நான் கரெக்டா தானே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சரி போ வேலையை பாரு அப்படின்னு உள்ள அனுப்பிடுறான். அப்ப அந்த ஹேவான் இருக்கால அந்த பொண்ணு, அவ ஏதோ போட்டோ எடுத்துட்டு அதுல ஹார்ட் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப உள்ள ஏதோ வேலையா இருக்கு, அவ அந்த போட்டோ வாங்கியே வச்சுட்டு போயிடுறான். அப்ப யூஜின் அங்க வந்து அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அந்த போட்டோல யூஜின் இன்வு 2 பேருமே இருக்காங்க. ஆனா இன்வு தான் பெருசா இருக்கான். அந்த இன்வுவ போட்டோ எடுத்து அதுல ஹார்ட் போட்டிருக்காளே அப்படின்னா ஹேவானுக்கு இன்வுவ பிடிச்சிருக்குது, அவ லவ் பண்றா போல அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்ப உள்ள போன ஹேவான் திரும்ப வந்துட்டு, இங்க நான் ஒரு போட்டோ வச்சிருந்தேனே பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு யூஜின் இல்லையே நான் பாக்கலையே அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஆனா அந்த போட்டோ வந்தா எடுத்து வச்சிருக்கான். அவ போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஏன் இவன் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்வு வந்துடுறான். சார் அப்படின்னு கூப்பிட அவன் பயந்துகிட்டு அந்த போட்டோவை தூக்கி வீசிடுறான். அந்த போட்டோவே கரெக்டா இன்வோட கால் கிட்ட விழுது. இன்வு அதை ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணல. அப்ப சார் எனக்கு இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா பணம் கிடைக்குமா, எனக்கு இப்ப பணம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல உடனே அவன் போன் எடுத்து அவ்வளவுதானே அதை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல சார் என்ன நம்பி அவ்வளவு சீக்கிரம் பணம் கொடுக்குறீங்களே, நான் இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே யூஜின் அவனுக்கு காசு கொடுத்துடுறான். அதுக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக இன்வு இப்படி குனிய கீழே இருந்த போட்டோவை இன்வு பாத்துடுறான். ஆனா போட்டோ தலைகீழ இருக்குது. அதை எடுத்து அவன் பார்க்கும்போது கரெக்டா யூஜின் அவன் கையில இருந்து புடுங்கிடுறான். நீ ஒன்னும் அதை பாத்துடலையே அப்படின்னு அவன் பயந்துகிட்ட கேட்க, இல்லையே நான் பாக்கலையே, நீங்க தான் அதுக்குள்ள புடுங்கிட்டீங்களே அப்படின்னு இன்வு சொல்றான். ஆனா போகும்போது இன்வு அவனே ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல அவன் அந்த போட்டோவை பாத்துடுறான். ஏன்னா அந்த போட்டோல இன்வு யூஜின் 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல கீழே ஹார்ட் போட்டு இருக்குதுல்ல. சோ இன்வு என்ன நினைச்சுக்கிறான், யூஜினுக்கு அவன் மேல லவ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா இந்த யூஜின் இருக்கானே அவ என்ன நினைக்கிறான், இன்வுவும் ஹேவானும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆல்ரெடி இன்வுக்கு வேற ஒரு பொண்ணு கூட லவ் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாதிரியே அந்த கடையே நாஸ்தி பண்ற மாதிரி அவன் கனவெல்லாம் காண்றான். அதுக்கப்புறம் மெதுவா வெளியில இருந்து அவங்க 2 பேரும் எட்டி பாக்குறான். அவங்க 2 பேர் பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு அவன் மெதுவா எட்டி பார்த்ததை உள்ள இருந்து இன்வு பாத்துடுறான். அவன் பாத்துட்டான்னு தெரிஞ்சதுமே உடனே ஒளிஞ்சுக்கிறான்.
ஐயோ நான் ஏன் தான் அந்த மாதிரி பண்றேனோ, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் லைட்டா எட்டி பார்க்க, இந்த டைம் இன்வு என்ன பண்றான், வேணும்னே ஹேவான கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போக, அப்ப அதை பார்த்து யூஜின் பயந்துட்டு உள்ள ஓடி போய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அவ கண்ணுக்கிட்ட இந்த இலை இருந்துச்சு அப்படின்னு அந்த இலையத்தான் எடுத்தான் அப்படின்னு இன்வு எடுத்து காட்டுறான். ஆனா அந்த சீன்ல திடீர்னு ஹேவானுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி போயிடுறான். அப்புறம் அந்த யூஜின் என்ன பண்றான், ஏவானும் எங்கும் ஒரே டைம் கடைக்கு வராத மாதிரி அவங்களோட ஷெடியூல மாத்தி மாத்தி போடுறான். அதாவது இவ காலையில வந்தா அவ மத்தியானம் வர மாதிரி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுறான், அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக. அப்ப கடையில இன்வுவும் யூஜினும் மட்டும் இருக்காங்க. அப்ப யூஜினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம்ல கடையில அப்படின்னு எதுமோ பேசணும் அப்படின்றதுக்காக அவன் பேச ட்ரை பண்றான். ஆனா இன்வு அவன்கிட்ட சரியாவே பேச மாட்டான். யூஜின் என்ன நினைச்சுக்கிறான், அவன் ஹேவானோட ஷெடியூல மாத்தி போட்டுட்டால, அதனால இன்வுக்கு அவன் மேல கோவம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹேவான் இருந்தா மட்டும் நல்லா பேசுறான், அப்ப நம்மகிட்ட மட்டும் ஒழுங்கா பேச மாட்டான்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் யூஜினுக்கு ஒரு கால் வருது, நாளைக்கு அவங்களுக்கு 20 பொக்கே வேணும் அப்படின்னு. திடீர்னு இப்ப சொல்றீங்களே, ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அவங்க அமௌண்ட் டபுளா தர அப்படின்னு சொல்ல, உடனே யூஜின் ஹாப்பியா ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆனா நாளைக்கு அவன் மட்டும்தான் கடையில தனியா வேலை செய்யணும், யாருமே வரமாட்டாங்க, நம்ம எப்படி தனியா 20 பொக்கே பண்றது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அடுத்த நாள் காலையில அவன் கடைக்கு வரான். அவன் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடை ஓப்பனா இருக்குது. அவன் பயந்துடுறான், என்னடா நடக்குதுங்க, நமக்கு முன்னாடி கடைக்குள்ள யாரோ வந்துட்டாங்களாம், இல்ல திருட வந்திருக்கானா அப்படின்னு பயந்துகிட்டே யூஜின் உள்ள வர பார்த்தா அவனுக்கு முன்னாடி அங்க இன்பு வந்து தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நேற்று நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே யாருக்கிட்டையும், இன்னைக்கு வேற பெரிய ஆர்டர் வேற இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எப்படி தனியா பண்ணுவீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். நேற்று யூஜின் போன்ல பேசிட்டு இருக்கும்போது அதை இன்பு கேட்டு இருப்பான். வெறும் இன்பு மட்டும் இல்ல, ஹேவானும் வருவா. நீ வந்திருக்கிய அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, இன்பு தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றான். என்னது, நீங்க 2 பேரும் போன் பண்ணி வேற பேசுக்கிறீங்களா, அப்ப நான் போன் பண்ண மட்டும் நீ எடுக்கவே மாட்டேற அப்படின்னு யூஜின்னு அந்த ஹேவான் கிட்ட கேட்க, ஹேவான் கண்டுக்காம போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த 20 பொக்கேவும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்புறம் பரவாயில்ல, 2 பேரும் நல்லா வேலை செஞ்சீங்க, வீட்டுக்கு போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு யூஜின் அவங்க 2 பேருமே அனுப்பி வைக்கிறான். அப்புறம் அப்படியே டெய்லி அவங்களோட வேலை போயிட்டு இருக்குது. இன்வோ பாக்குறதுக்கு டெய்லி யாராச்சும் வந்துகிட்டே இருக்காங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதால பொண்ணுங்களும் வந்து அவன்கிட்ட பேசுறாங்க, பசங்களும் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் உள்ள இருந்து யூஜின்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டேதான் இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, பசங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே அவனை பிடிச்சிருக்குதே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். ஒரு நாள் தனியா இருக்கும்போது யூஜின் அவன்கிட்ட கேக்குறான், நீ யாரையுமே கண்டுக்க மாட்டியே, உன்னோட டைப் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு பெருசா அட்ராக்டிவா இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்காது, என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றவங்க எல்லாம் பெருசா ஏத்துக்க மாட்டேன், எனக்கு என்னோட டைப்பே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட யூஜினும், ஏன்டா இந்த மாதிரி சொல்ற, ஒருவேளை நீ பயப்படுறியோ, உங்ககிட்ட வந்து பேசுறா, நீயும் திரும்ப பேச வேண்டியது தானே, பேசாம நீ பயப்படுறனா நீ உன்னை ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிற போல, உன் மனசுக்குள்ள உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு போல, அந்த மாதிரி எல்லாம் நீ நினைக்க கூடாது, என்ன நீ நல்லா தைரியமா இருக்கணும் அப்படின்னு அவன் தோல்ல கை வச்சு தட்டி விடுறான். இன்னும் அது ஒரு மாதிரி பாக்க, யூஜின் அது ஒரு மாதிரி பாக்குறான், ஐயோ தெரியாம கைய வச்சுட்டோமே அப்படின்னு. அப்புறம் வெளியில யாராவது கஸ்டமர் வர, இதோ நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்ப நல்லா இருக்கும்போது இவங்களோட கடையில நிறைய கூட்டம் இருக்கும். அப்படி சீசன் இல்லாத டைம் அவங்க எப்படியாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணி தான் கஸ்டமர்ஸை வர வைப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸே இல்லையே அப்படின்னு இன்வோ யூஜின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்வோ சொல்றான், ரீல்ஸ் நிறைய அப்லோட் பண்ணீங்கன்னா நமக்கு கஸ்டமர் அதிகமா வருவாங்கன்னு. ரீல்ஸ் தானே, இதோ நான் பண்றேன் அப்படின்னு யூஜின்னு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்கான், அதை எடுத்து காட்டுறான். இது ஓகேவா அப்படின்னு கேட்கும். இன்வோ அதை பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் பார்த்தா கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, பயந்து ஓடி போயிடுவாங்க, இன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யூஜினை வச்சு அவன் கையில பிளவர்ஸை கொடுத்து அவனை ரொம்ப ஹேண்ட்ஸமா நிக்க வச்சு போஸ் கொடுக்க சொல்லி அவனை போட்டோ எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றான். ஆனா இப்படி போட்டோ எடுக்கிறது யூஜினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி இருக்குது. போட்டோ எடுக்கும்போது உனக்கு வெக்கம் வருது, டான்ஸ் ஆடும்போது வெக்கம் வரலையா அப்படின்னு இன்பு கேட்டுக்கிட்டே போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி அவன் அழகா போஸ் கொடுக்குறான். ஆனா காமெடியா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல அப்படின்னுட்டு பக்கத்துல வந்து இன்பு அவனோட முகத்தை பிடிச்சு, தோ இப்படி பண்ணுங்க, இப்படி பாருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிடுறான். அது ஹேவான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, என்னது இது, ஆனா பரவாயில்ல, உங்களோட போட்டோவை பார்த்து நம்மளுடைய கடைக்கு இப்ப நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குது, இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை பார்த்தே வராங்க அப்படின்னு அவளும் சொல்றான். ஆமா இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆனா என்ன பண்றது, ஏதோ இன்பு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஐடியா எல்லாம் கொடுக்குறான், ஆனா அவன் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு யூஜின் திங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இன்பு அங்க வந்துட்டு, இல்ல நான் எங்கேயும் போக போறது இல்ல, நான் இங்கேயே பர்மனண்டா வேலை செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே யூஜினுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது.
அதுக்கப்புறம் யூஜினுடைய போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஷாப்க்கு வராங்க. வரவங்க எல்லாம் உங்களோட போட்டோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தீங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரே வெக்கமா வருது. அதே மாதிரி இன்வும் பக்கத்துல வந்து ஆமா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரே வெக்க வந்துடுது. என்னடா சொல்ற, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு இன்வுவை அனுப்பி வச்சிடுறான். இன்வு அங்க இருந்து போனதுமே அன்னைக்கு போட்டோ எடுக்கும் போது இன்வு பக்கத்துல இருந்து அவனோட முகத்துல கை வச்சால அதை அவன் திங்க் பண்ணி பிளஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே கனவுல நினைச்சுக்கிட்டு கையில பிளவர்ஸ பிடிச்சிட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பிளவர்ல முள்ளு இருந்திருக்கும் போல, அதை அவன் கையில குத்திடுது. அவன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க இன்வு வந்துடுறான். இருங்க என்கிட்ட பேண்டேட் இருக்கு அப்படின்னு அவனே பேண்டேட கையில சுத்தி விடுறான். நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு யூஜின் சொல்ல, எங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேண்டேட கிழிச்சிட்டீங்களே, அதான் செகண்ட் டைம் நானே ஒட்டி விட்டேன் அப்படின்னுட்டு பேண்டேட்ல வந்து பொம்மை எல்லாம் போட்டிருக்குது. இந்த பேண்டேட உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யூஜின் கேட்க, இல்ல என்னோட வீட்டுல என்னோட கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சிங்க அடிக்கடி எங்கேயாச்சும் அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கேரக்டர் தான் பிடிக்கும், அதனாலதான் இந்த பொம்மை போட்ட பேண்டேட் நான் எப்பயுமே என்கிட்ட வச்சிருப்பேன் அப்படின்னுட்டு அவனோட பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் இன்வு சொல்றான். ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு அபியூசிவான ஃபேமிலியா இருந்துச்சாமா, அதனால அவனுக்கு அங்க இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குது. வேலை கிடைச்சாலும் அவனுக்கு வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி நிறைய காசு தேவைப்பட்டிருக்குது. அப்பதான் அவன் யூஜின் கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் காசு கேட்டிருக்கான். யூஜின் உடனே அவனுக்கு காசு கொடுத்துட்டான்ல, அதெல்லாம் அவனுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்குது. அதை இப்ப இன்வு அவன்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றான். இதெல்லாம் கேட்ட யூஜினுக்கு ஐயோ இவன் மட்டும் எல்லா உண்மையுமே சொல்றானே, நம்ம இவனை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இன்வு கொட்டாய் விடுறான். என்னாச்சு அப்படின்னு யூஜின் கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்றான். சரி வேணா நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு அவன் சொல்ல, தூங்குறதா அப்படின்னு அவன் ஆச்சரியமா பாக்குறான். ஆமா கஸ்டமர்ஸ் தான் யாரும் இல்ல, கொஞ்ச நேரம் தூங்கு நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு யூஜின் எந்திரிச்சு போய் அவனோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். இன்வு சாஞ்சுக்கிட்டே அவன்கிட்ட கேக்குறான், நீங்க ஹேவானோட ஷெட்யூல மாத்தி வச்சீங்களா அது எனக்காகவா அப்படின்னு கேட்க யூஜின் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா அப்படின்னு சொல்ல, ஆனா அவகிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, என்னால அவளோட வேலை எப்படி பாதிக்கப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் என்னமோ சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போறேனோ அப்படின்னு இன்வு சொல்ல, நீ ஏன் கவலைப்படுற, ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குல்ல, அதே மாதிரி உனக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். இப்ப என்ன பாரு, என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் சரியா போகல, ஆனா நான் அதோட சும்மா இருந்தேன்னா இப்ப மறுபடியும் ஃபிளவர் ஷாப் வச்சு நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கல, அதே மாதிரி உனக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு காரணமே ஹேவான் தான், அவதான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு இன்வு சொல்றான். சரி அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு யூஜின் ஓப்பனா கேட்க, எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு இன்வு சொல்லிடுறான். ஓ அப்படியா, அப்பாடா அப்படின்னு சொல்ல, என்ன அப்பாடா அப்படின்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவன் சமாளிக்க, அப்ப அங்க ஹேவான் வந்துடுறான். ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம், எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு இன்வு கூப்பிடுறான். அந்த சீன் கட் ஆயிடுது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு யூஜின் ஹாப்பியா ஓடி வந்து நம்மளோட ஃபிளவர் ஷாப்புக்கு இன்டர்வியூ எடுக்க வராங்களாமா, நம்ம ஷாப் செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்ல 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டே 3 பேரை ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீஸா ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேவானும் இன்வும் ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்றாங்க. ஹேவான் அவனை தொட்டு பேச அதெல்லாம் யூஜினால பார்க்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இன்வு கேட்க, ஒண்ணும் இல்ல இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து யூஜின் வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவனோட பாக்கெட்ல இன்னும் அந்த போட்டோ வச்சுட்டு இருக்கான். அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். இன்வும் அங்க வந்துட்டு அவனை பக்கத்துல நிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ உள்ள போக போறது இல்லையா அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப இவன் கையில இருக்க பேண்டேஜை இன்வு பாத்துடுறான். நீங்க இன்னும் இந்த பேண்டேஜை கட்டலையா அப்படின்னு சொல்ல, என்ன பண்றது வயசாக உடம்பு அவ்வளவு சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் கையை பிடிச்சு லைட்டா பிரஸ் பண்ண, ஐயோ விடுறா எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல மெதுவா இன்வு அவனோட கையை பிடிச்சுக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ பாக்குறாங்க. இருந்தாலும் 2 பேருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அதனால 2 பேரும் அமைதியா நிக்கிறாங்க. ஆனா இன்னும் 2 பேர் கையை பிடிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க, கையை இன்னும் விடல. இப்ப லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு யூஜின் கேட்க, பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இன்வு அவங்கிட்ட கேக்குறான், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் வேணும், நீங்க தர முடியுமா அப்படின்னு கேட்க, அவ்வளவுதானே என்ன அட்வைஸ் கேளு அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, சோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, உனக்குதான் தெரிஞ்சிருச்சுல்ல அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு, அப்புறம் என்ன நீ ஓப்பனா போய் அவங்ககிட்ட சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு யூஜின் அட்வைஸ் கொடுக்குறான். அப்படின்னா சரி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நான் அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு அவன் ஸ்ட்ரைட்டா யூஜினை பார்த்து சொல்றான். யூஜினுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ற
நீ லவ் பண்றவங்க உன்னையும் லவ் பண்றேன்னு சொன்னல, அப்படியெல்லாம் என்கிட்ட என் மனசுல எந்த ஃபீலிங் இல்லையே அப்படின்னு யூஜின் சொல்ல, யுன்வுக்கு எதுவுமே புரியல. அப்படின்னா இதெல்லாம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல அப்படின்னு சொல்ல, ஆனா நீங்க அந்த போட்டோ வச்சிருந்தீங்களே அப்படின்னு அவன் கேக்குறான். என்ன போட்டோ அப்படின்னு கேட்க, அதான் அன்னைக்கு நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த போட்டோ என்னோடது கிடையாது, ஹேவான் தான் அதை வச்சிருந்தான். அவ கீழே போட்டு போயிட்டா, அதை நான் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் இத்தனை நாள் நினைச்சதெல்லாம் தப்பா, உங்களுக்கு உண்மையாலுமே என் மேல ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு யுன்வு கேக்குறான். அப்ப யூஜின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆக்சுவலா இன்னும் அவங்ககிட்ட கேக்குறான், அப்புறம் எதுக்கு அவனும் ஹேவானும் ஒன்னா இருக்கிறதே அவன் தடுத்துக்கிட்டே இருந்தால, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் அவனோட எம்ப்ளாயி ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக, இன்னொரு டைம் எந்த ஒரு எம்ப்ளாயும் டேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யூஜின் சொல்லிடுறான். இப்ப யுன்வுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. உடனே அந்த இடத்த விட்டு அவன் போக ஆரம்பிச்சிடுறான். அவன் ஓடி போக பின்னாடி போய் யூஜின் அவனோட கையை பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, ஆனா யுன்வுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். இப்ப என்ன பண்றது, யூஜின் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஹேவான் வெளியில வரான். எங்க இன்வு அப்படின்னு கேட்க, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போக, ஒரு நிமிஷம் நில்லுங்கல்ல, நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஹேவான் சொல்றான். அப்ப இங்க இன்னும் காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே கடுப்பா இருக்குது. சே, எதுக்குடா எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னுட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். அவனோட போனை காணும். அவனோட போனை அங்க உள்ள கடையிலே விட்டுட்டு வந்துட்டான் போல. அப்ப போன் எடுக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு ரிட்டர்ன் உள்ள போறான். அப்படி அவன் போகும்போது அங்க ரோட்ல நின்னு யூஜினும் ஹேவானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹேவானு, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு யூஜின் கிட்ட சொல்ல, அதை இவன் கேட்டுடுறான். ஆனா தெரியாம ஒளிஞ்சு நின்னுக்கிறான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவன் தப்பா நினைச்சுக்கிறான். அப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் எப்படி ஹேவானை மீட் பண்ணா அப்படின்னு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இன்னுக்கு ஆல்ரெடி ஹேவான தெரியும் போல. ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லி அன்னைக்குதான் தெரியும். ஏன்னா அவன் ஆல்ரெடி சொன்னால அவனோட ஃபேமிலி சரியில்லை, அதனால அவன் தனியா வந்துட்டான்னு. அவன் தனியா வந்தது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த ரெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய பண கஷ்டம் இருக்கிறதால அவன் எங்கேயோ கடன் வாங்கியிருக்கான் போல. அந்த கடன் வாங்கினவங்க அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க போல. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளே இன்னுவை கூட்டிட்டு வந்து இந்த கடையில சேர்த்து விடுறா. அதுக்கப்புறம் தான் யூஜின் கிட்ட அந்த போட்டோ இருக்கிறத ஏவான் பாக்குறான். அப்புறம் அவன் கிட்ட போய் அட்வான்ஸா காசு கேட்கும்போது உடனே அவன் காசு போட்டு விட்டது. அவன் காசு வந்து அந்த நேரத்துல அவனுக்கு ரொம்ப தேவைப்பட்டிருக்கும். கேட்டதுமே உடனே அவன் கொடுத்தது இவனுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுலயே அவனுக்கு யூஜினை பிடிச்சு போயிடும். அப்பதான் அவன் கீழே குனியும்போது அந்த போட்டோ கீழே கடந்தது எடுத்து பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவனுக்கு யூஜின் மேல பெருசா எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்காது. இவருக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்னு மட்டும்தான் திங்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் உள்ள வேலை செய்யும் போது வெளியில இருந்து அவன் மெதுவா எட்டி பார்த்தது அதெல்லாம் இன்பு பார்க்க அவன் தப்பா நினைச்சுக்கிறான். அவனுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். அதனாலதான் வேணும்னே அவன் ஹேவான் பக்கத்துல போய் கிஸ் பண்ற மாதிரி பண்றான். அதை பார்த்துட்டு அவன் உள்ள ஓடி வர, அப்படின்னா அவனுக்கு ஜெலஸா இருக்குது போல அப்படின்னு இன்பு தப்பா நினைக்கிறான். அந்த நேரம் என்ன ஆகுது, ஹேவான் கோச்சிட்டு வெளியில போயிடுறாள். அப்ப இன்பு அவங்ககிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு திடீர்னு என்ன கிஸ் பண்ண மாதிரி வந்த அப்படின்னு ஹேவான் கேக்குறான். ஹேவானுக்கு இன்பு மேல ஃபீலிங்ஸ் இல்ல போல. ஃபீலிங்ஸ் இருந்தா அவன் அந்த மாதிரி கேட்க மாட்டாள். அதுக்கு அவன் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹேவான் அந்த விஷயத்த அத்தோட விட்டுடுறான். அப்புறம் தான் அவளோட ஷெடியூல் அவன் மாத்தி வைக்கிறாள். அதெல்லாம் பார்த்து இன்பு தப்பா நினைச்சுக்கிறான். அதாவது இவனும் ஹேவானும் ஒன்னா இருக்கிறது ஹியூஜினுக்கு ஜெலஸா இருக்கு போல. அதனாலதான் அவன் ஷெடியூல மாத்திட்டான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல அவன் தோல்ல கை வச்சான்ல, அதெல்லாம் சேர்த்து கண்டிப்பா அவனுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இன்புக்கும் அவன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு அவன் யூஜினை நிக்க வச்சு போட்டோ எடுத்தால, அப்ப அவன் பக்கத்துல போய் அவனை போட்டோ எடுத்தது, அவன் அழகா கியூட்டா போஸ் கொடுத்தது, அதெல்லாம் பார்க்க இவனோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் அவனுக்காக டெவலப் ஆகுது. அதனாலதான் இனிமே நான் இங்கேயே ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு போய் அவன் யூஜின் கிட்ட சொல்லியிருப்பான். இன்னைக்கு கூட அவனோட ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது எல்லாமே சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் ஐயோ நம்ம எல்லாமே சொல்லிட்டோமே, இவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு தான் அவனுக்கு தூக்கம் வர மாதிரி நடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் யூஜின் அவனுக்கு அட்வைஸ் பண்ணது, இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு நாள் உன்னோட லைஃப் மாறும், நீ இந்த ஃப்ளவர் மாதிரி உன்னுடைய வாசனை உன்னோட டேலண்ட்டை நீ வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் நடக்க கொஞ்சம் கொஞ்சமா இன்புக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஆனா அதுக்கப்புறம் தானே இவங்க ரெண்டு பேரோட ஷெடியூல அவன் மாத்தி போட ஆரம்பிச்சான். சோ ஹேவானுக்கு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு, அன்னைக்கு ஒரு வேளை நீ என்ன கிஸ் பண்ண வந்தியோ அதனால அந்த மாதிரி பண்றாரோ அப்படின்னு அவன் இன்பு கிட்ட கேட்க, இன்பு சொல்றான் இல்ல நான் அவர்கிட்ட ஓப்பனா கேட்டேன், அவர் உன்னை ஹேட் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா அவன் என்ன லவ் பண்றான், அதனாலதான் அவன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஷெடியூல்ல போட மாட்டான் அப்படின்னு இன்புவோட மனசுக்குள்ள தோணுது. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் இன்பு திங்க் பண்ணி பாக்குறான். அப்ப ஹேவானும் யூஜின் கிட்ட நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னது வரைக்கும் தான் அவன் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் அங்க நின்று இருக்க மாட்டான், அங்க இருந்து அவன் போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா
யூஜினுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஹேவான் வந்து அவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது. அவ சொல்றான், இல்ல எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல, அத அவ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறா. பெருசா அவளுக்கு எதுவும் அது பெரிய விஷயமா தெரியல. அப்ப யூஜின் அந்த போட்டோ வச்சிருந்தால, அந்த போட்டோவை திரும்ப ஹேவான் கிட்டே கொடுத்துடுறான். இந்த போட்டோ அப்படின்னா இத்தனை நாள் நீங்க தானே வச்சிருந்தீங்க அப்படின்னு அவன் கேட்க, ஆமான்னு சொல்றான். ஆமாம், இப்ப நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு நீ இன்வோட போட்டோல ஹார்ட் போட்டிருந்த அப்படின்னு அவன் கேக்குறான். இல்லையே, அதுல உங்க போட்டோ தானே பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் பாக்குறான். அதுல அவ சொன்ன மாதிரி ஹியூஜனோட போட்டோ தான் பக்கத்துல இருக்கு. அப்படின்னா அவனுடைய போட்டோக்கு தான் அவ ஹார்ட் போட்டு இருந்திருக்கா. அத இவன் தான் தப்பா நினைச்சிட்டு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. சொல்றான், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்புவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஆச்சரியமா அவன் கேக்குறான். ஆமாம், நான் உங்க 2 பேரும் இத்தனை நாளா நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் அவன் மனசுக்குள்ள திங்க் பண்ணி பாக்குறான். அப்ப இனிமே நான் இங்கதான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு இன்பு சொன்னது, அதுக்கு இவன் ரியாக்ட் பண்ணது, அது எல்லாத்தையுமே அவளும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்புறம் அவங்க 2 பேரும் தனியா பேசும்போது வெளியில இருந்து அவ பார்த்து இருந்திருப்பான். ஆக்சுவலா ஹியூஜின்கே அவனோட மனசுல இன்புக்காக ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாது. அத ஹேவான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனே ரியலைஸ் பண்றான். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு இன்புவை பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். ஏன்னா இப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது எல்லாம். சாரி, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஹேவான் கிட்ட சொல்ல, பரவாயில்ல, எனக்கு தான் அது ஆல்ரெடி தெரியுமே, இருந்தாலும் இப்ப என் மனசுக்குள்ள இருந்தது அவங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிட்டேன்ல, சோ இப்ப மனசுல இருந்த பாரம் எல்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு வேற ஒரு இடத்துல பெரிய வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க போக போறேன் அப்படின்னு சொல்ல அவனும் அதுக்கு ஹாப்பியா ஓகேன்னு சொல்லிடுறான். அவனுக்கு தெரியாம அவனோட போட்டோ எடுத்து அதுல ஹார்ட் போட்டு வச்சதுக்கு அவ சாரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்ல அப்படின்னு ஹியூஜின் சொல்றான். அப்ப திடீர்னு ஹியூஜினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் இன்பு கடைக்கு வரான். ஆனா அவன் வேலைக்கு வர மாதிரி இல்ல. நான் என்னோட போன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் நேத்து அப்படின்னு சொல்ல ஹேவான் அந்த போன் எடுத்து கொடுக்குறான். அப்ப இன்னும் ஒரு லெட்டர் எடுத்து, இது யூஜின் கிட்ட கொடுத்துரு, நான் வேலைக்கு இனிமே வரமாட்டேன், நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நானே அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா என்னோட போன் என்கிட்ட இல்ல, அதான் அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஹேவான் அவனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் பாட்டு கேட்காம போயிடுறான். பார்த்தா யூஜின் உள்ளதான் இருந்திருக்கான், ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனும் கேட்டுக்கிட்டுதான் இருந்திருக்கான். இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவனே கேக்குறான். நானே அவன்கிட்ட போய் நேத்து நடந்ததை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்கவா முடியும்? சே, எல்லாமே என்னாலதான் ஆச்சு. அவனே வந்து கேட்கும்போது ஓகே சொல்லியிருக்கலாம். இப்ப நான் என்ன பண்றது, எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு அவன் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஹேவான் சொல்றான், ஒன்னும் நாசமா போல, உன்னோட கடை இப்ப கூட நல்லா இருக்குது, நான் இங்கதானே இருக்கேன், நான் கடையை பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு உன்னோட லவ் வேணும்னா நீ தான் போய் அதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு யூஜின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல அவன் இன்வுவை பாக்குறான். இன்வு பக்கத்துல ஒரு பையன் நின்று அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப உரிமையானோட ஷர்ட்ல எல்லாம் கை வச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா யூஜின் தப்பா நினைச்சுக்கிறான். என்னடா பண்ற, அவனை நீ புள்ளி பண்றியா, உன்னை என்ன பண்ற பாரு, இப்ப பாரு நான் போலீஸ் கால் பண்றேன், இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா, நான் போன் உடனே நான் கால் பண்ணிடுவேன், பாரு பாரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த பையன் அவனை பார்த்து பயந்துட்டு, யார் இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றானே, சரிடா நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஆக்சுவலா வந்து இன்வுவோட ஃப்ரெண்டு தான் போல. என்ன பார்த்து என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அவன் வந்து 2 பார்ட் டைம் ஜாப் பண்றான்ல, அதுல இன்னொரு பார்ட் டைம் ஜாப்ல அவனோட ஃப்ரெண்டு போல அவன். இன்பையும் யூஜினும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனுடைய ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தால அதை அவன்கிட்டே திரும்ப கொடுத்து, நீ வேலையெல்லாம் விடாத, திரும்ப வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, 2 ஜாப் பண்ணிட்டு படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனாலதான் ஒரு ஜாப் நான் விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதே நேரம் எனக்கு இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது, இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி வேலைக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி இன்பு கேக்குறான். யூஜினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட இடத்துக்கு வேற யாராச்சும் ஒருத்தவங்களா எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். யூஜினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நீ இப்படி சும்மா இருந்தா எதுவுமே நடக்காது, நீதான் போய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர அவன் யுன்வு அப்படின்னு கூப்பிடுறான். யுன்வு நிக்கிறான். அப்ப இவன் சொல்றான், ஆக்சுவலா அன்னைக்கு நான் சொன்னது என்னோட தப்புதான், உண்மையை சொல்ல போகணும்னா என் மனசுல உனக்காக ஃபீலிங்ஸ் இருக்குதுதான். அதுக்கு இன்னும் என்ன பண்றான், அவன் பக்கத்துல வந்து, நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியுதா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு பையனை டேட் பண்ணிருக்கியா, ஒரு பையனுக்காக அவன் மனசுல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லதான் அப்படின்னு யூஜின் ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, சும்மா பேச்சுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காத அப்படின்னுட்டு, இதெல்லாம் சும்மா மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனா வந்திருக்கும், எங்க நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லி நீ உன் மனசுல கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு இன்னும் அங்க இருந்து போக போறான். ஆனா யூஜின் விடுற மாதிரி இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது, நான் உண்மையாதான் சொல்றேன், அப்படி வேணா நான் எந்த ஒரு பையனையும் டேட் பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த டைம் அது எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்ஸை நான் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா இன்பு அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான்.
அப்ப யூஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து வந்து இன்பு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, சாரி, நான் சும்மா வேணும்னு தான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். நீ மட்டும் எனக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணல, அதனாலதான் சொன்னேன். ஆனா உண்மையாலுமே நானும் உன்னை லவ் பண்றேன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேவான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ வேற ஒரு வேலைக்கு புதுசா மாறி போயிடுறா. அவ போறான்னு சொல்லி இன்பு ரொம்ப ஃபீல் பண்றான். என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க பார்த்தா அவனும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களோட கடைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆளுங்க வராங்கல்ல, அதனால ஹேவான் ரொம்ப நர்வஸா இருக்கு. இன்னும் பக்கத்துல இருந்து அவன் கையை பிடிக்கிறான். எதுக்கும் பயப்படாத, அதான் நான் அவன் கூட இருக்கல அப்படின்னு அவனுக்கு தைரியம் கொடுக்க, சரிவா நம்மள ஷூட்டிங் கூப்பிடுறாங்க அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க போறாங்க. அப்ப அவங்க 2 பேரோட போட்டோவை ஹேவான் எடுத்தால அந்த போட்டோ அங்க ஒட்டி இருக்குது. இதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா வந்து ஒரு ஷார்ட் டிராமா, அவ்வளவுதான். அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுங்கல்ல கேட்காதீங்க, இவ்வளவுதான் எண்டிங். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் டிராமா பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் கிடைக்கும். ப்ளீஸ் ஹைப் பண்ணுங்க. ஹைப் பண்றது ஃப்ரீ தான். அப்படி நீங்க ஹைப் பண்றதால எனக்கு இன்னும் நிறைய கொஞ்சம் வியூஸ் வரும், அவ்வளவுதான்.